Hi friends, welcome back to Mama Bimba. இன்னைக்கு நான் வீடியோ பார்க்க போறீங்க அப்படினா நாங்க கடத்தருக்கு போறோம்னு சொன்னா தெரியுமா? அந்த கடத்தருக்கு போய் என்ன வாங்கிட்டு வந்தோம்னு சொல்றேன். அதுக்கு முன்னாடி எதுக்கு இது வாங்கணும் அப்படினா ஒரு மினி டூர் போறோம் நாங்க. Yes, exactly. அது வந்து என்ன நாங்க போகாத இடம் ஃபர்ஸ்ட் டைம் போறதுனால நம்ம வந்து அந்த மினி டூருக்கு தேவையானதெல்லாம் நம்ம ஃபர்ஸ்ட் வாங்கிருக்கோம். சரிங்களா? அதெல்லாம் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் நான் காட்டுறேன். ஓகேயா? ஃபர்ஸ்ட் மினி டூருக்கு தேவையான ஐட்டம் சரியா? இந்த பவுச் ஒன்று தேவைப்படுது எங்களுக்கு. ஒன்று இல்லை 2 பவுச் தேவைப்படுது. ஒன்று எனக்கு ஒன்று அவளுக்கு. பேஸ்ட் பிரஷ்க்கு இவ்வளவு இது தேவையா? அதுக்கு 299 கொடுத்து இந்த பவுச் பேஸ்ட் பிரஷ் வைக்கிறதுக்கு. அதுக்கு ஒரு பவுச் எனக்கு ஒரு பவுச் உங்களுக்குன்னு சொல்லி வாங்குவோம் அப்படின்னா நாங்க 2 பேரும் டிஃபரெண்ட் ப்ராடக்ட் யூஸ் பண்ணோம். ஒரே ப்ராடக்ட்டுக்கு எனக்கு 2 பவுச். அதனால பேஸ்ட் டிஃபரெண்டா பண்ணுவா. அது போட்டு ஒரு நேரம் ஒரு மாதிரி திங்க் பண்ணி பண்ணுவா. இல்ல அதான் டிஃபரெண்ட். ஒரே ப்ராடக்ட் டிஃபரெண்டா எடுப்பேன். வேற ப்ராடக்ட் யூஸ் பண்ணுது. இல்ல பண்றதே இல்ல. வேற ப்ராடக்ட் யூஸ் பண்றா. அவ கேட்டா இந்த பென்சில் எடுத்து வந்தேன்பா. ஒரு நேரம் கேட்டா இந்த லிப்ஸ்டிக் எடுத்து வந்தேன்பா. சரி அதனால வந்துட்டு இந்த 2 பவுச் நம்ம வாங்கணும். அழகான பவுச்சஸ். வாட் இஸ் திஸ் பா? அது ஃபேஸ்ல போடுறது ஃபேஸ் பேக். நான் யூஸ் பண்ணேன். அதுதான் இல்ல நீ யூஸ் பண்ணினா தும்பிக்கினே இருப்ப. பரவாயில்லையா? அது சில்லுன்னு மூஞ்சில இருக்கும். பரவாயில்ல. ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வந்து நெயில் பாலிஷ் நிறைய வாங்கியிருக்கோம். இந்த நெயில் பாலிஷ் எல்லாம் சரியா? இது ஒரு கலரு, இது ஒரு கலரு, அப்புறம் இது நெயில் ஆர்ட் போடுறதுக்கு இது ஒரு கலரு, இது ஒரு கலரு, இது ஒரு கலரு, இது நெயில் பாலிஷ் ரிமூவர் சரியா? இந்த மாதிரி எடுத்துருக்கோம். இது எதுக்கு வாங்கியிருக்கோம் அப்படின்னா இவங்க நெயில் வச்சுட்டு போயிடுறாங்க சரியா? ஒரே கலரா வச்சிருக்கிற மாதிரி இருக்கு. இதுக்கு மேல உங்க நெயில் பாலிஷ் போட்டுக்கலான்ட்டாங்க. அதனால என்ன பண்ணணும், நம்ம ட்ரெஸ்ஸுக்கு நெயில் பாலிஷ் அழகா வரைஞ்சுக்கலாம்ல, அதுக்காக இது ஓகேவா? அதுக்காக இந்த நெயில் பாலிஷ் நம்ம வாங்கிட்டோம். நம்ம வீட்டுல இருக்குது நிறைய நெயில் பாலிஷ் எல்லாம் காஞ்சி ட்ரை ஆயிடுச்சு. இதுதானா இந்த பவுச் வாங்கிட்டோமா டூர் போறதுக்கு. அப்புறம் வந்து வராத பையனுக்கு எதுக்கு இந்த சட்டை? டூருக்கு வரல வரல. நீங்க கேட்டுட்டே இருப்பீங்க ஃப்ரெண்ட்ஸ், ஏன் மௌலி காணும்ட்டு. மௌலி கொஞ்சம் பிஸியா இருக்கிற காரணத்தினால், அதாவது கேம் விளையாடும் காரணத்தினால், காலேஜ் போய் ஃபர்ஸ்ட் டே காரணத்தினால், அவன் வண்டி யூஸ் பண்ணாத காரணத்தினால், அதனால எங்க கூட வராத காரணத்தினால், அவன் வரலைனாலும் வண்டி எப்படி அவன் யூஸ் பண்ண மாட்டான். வண்டி சாவி நாங்க எடுத்துட்டு போயிடுவோம், பல்சர் கொடுத்துட்டு போயிடுவோம் அவனுக்கு. அதனால அவன் வரல. சரியான கௌசிக்கா இருக்குது அந்த பொண்ணு. இப்ப நான் எடுத்து போட்டுருவேன். அவதியா பறக்கணும் இருந்தது. காலேஜ் திறந்த அடுத்த நாளே நம்ம போறதுனால என்ன ஆச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா வந்து வரல, எனக்கு வண்டி எடுத்துன்னு போகவே எனக்கு காலேஜ் விட மாட்டேன்றீங்க. வாங்கினது லீவ்ல காலேஜ் வந்து நான் போக விட மாட்டேங்கிறீங்க. நீங்க எங்கேயோ போய் ஊர் சுத்திட்டு வாங்க, நாங்க உங்க கூட வரல அப்படின்ட்டா கெஸ்ட் வீட்டுல கெஸ்டா விட்டுட்டு போயிடுவோம். ஓகேவா? அது அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா இவர் டூர் போறதுக்காக இவருக்கு வந்து ஒரு ஷார்ட்ஸ் மாமாக்குது, அப்புறம் ஒரு டிஷர்ட். ஓகேவா? இதெல்லாம் நான் திறந்து காட்ட மாட்டேன். திறந்து காட்டுவேன் நான். இது ஒரு ஷர்ட் சரியா? இவ்வளவுதான். இவர் இதுதான் ஷாப் பண்ணிருக்காரு. அப்புறம் நாங்க செருப்பு வாங்கியிருக்கோம். செருப்பு இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் இந்த மாதிரி செருப்புலாம் வாங்குறது இல்ல. கம்மியான ரேட்ல செருப்பு வாங்குறது. ஏன்னா எங்களுக்கு கால் வலிக்கு. எனக்கு இப்பவே கால் வலிக்குது. வீட்டுல வந்து கால் வலிக்குதான் செய்யும். ஆக்சுவலா வந்து எனக்கு மொசைக்ல இருந்துட்டு இந்த டைல்ஸ்ல வந்து கால் வைக்கும் போது என் பாதம் ரொம்ப வலிக்குது. ஏன்னு தெரியல, அந்த மாதிரி ஃபீலிங்ஸ் எனக்கு. கால் பாதம்லாம் அப்படியே பயங்கரமா வலிக்குது. சரின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி செருப்புலாம் வந்து ஸ்டைலா போடணும் அப்படிங்கிறதுக்காக இது மோனா வாங்கிட்டா. என்னோட செருப்பு காட்டுறேன். இந்த கலர் செருப்பு நானும் தேடிட்டே இருந்தேன் ஃப்ரெண்ட்ஸ். எனக்கு ரொம்ப நாளா தேடினதெல்லாம் கிடைச்சிருச்சு இப்பதான். ஏன்னா இது எங்க வீட்டு வெளியே இருக்கு. அரப்பன் ட்ரேஸுக்கு வெளியில அந்த ஆர்சிக்கு வெளியில வெட்டி பார்த்தோம்னா ஸ்டுடியோ தான். அதனால சரி ஜூடியோ இருந்தது, அங்க போய் பார்த்தோம். இந்த கலர் செருப்பு எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. சரி அதனால ஏதாவது ட்ரெஸ்ஸுக்கு போறதுக்கு மேட்ச் ஆகும்னு சொல்லிட்டு இந்த செருப்பு நான் வாங்கிட்டு வந்துட்டேன். அப்புறம் வந்து இது ஒண்ணு கூட வாங்கினேன். எல்லாம் லோயஸ்ட் ப்ரைஸ் தான், உங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கும். அதனால வந்துட்டு இது ஒரு செருப்பு. இது பாக்குறதுக்கு நல்லா இருந்த மாதிரி இருந்தது, ஃபீல் ஆச்சு. அதனால இதையும் வாங்கிட்டேன். ஏன்னா இதுக்கு மேட்சா ஒரு ட்ரெஸ் எடுத்திருக்கேன். புத்தி யோசிச்சு எடுத்திருக்கேன் இந்த செருப்புக்காக. ஆனா என்ன ஒண்ணு, அதை மெயின்டைன் பண்றது கஷ்டம். நான் ஒயிட்ட வாங்கிட்டு டெய்லி போட்டு கழுவினுக்கிறேன் பாரு. நீங்களாம் வந்து கப்பி பாட்டீங்க. நான் அழகா மெயின்டைன் பண்ணிட்டு செருப்பை வந்து எடுத்துன்னா வந்ததே என்ன பண்ணுவேன், செருப்பை பதனப்படுத்துவேன்.
என் டப்பாவை வச்சுட்டு போயிடுவேன், வந்தது அந்த டப்பாவை எடுத்து போட்டுவேன். ஆனா இவங்க 2 பேரும் என்ன பண்ணுவாங்க, அப்படியே வீட்டுல அவ்வளவு செருப்பு பரப்பி கிடக்கும், நியூசன்ஸ் கலர்ஸ். அதனால இதுங்கெல்லாம் ஒழுங்கா எடுத்து வைக்காதுங்க. அப்புறம் இது மோனாவோட ட்ரெஸ், இது ஒரு ட்ரெஸ், அப்புறம் இது ஒரு ட்ரெஸ், அப்புறம் இது ஒரு பேண்ட். இதுதான் மோனா வாங்கியிருக்கு. நெக்ஸ்ட் என்னோட ஐட்டத்துக்கு வருவேன். இந்த மாதிரி மாடர்ன் ட்ரெஸ்க்கெல்லாம் போடுறதுக்கு ஒரு மூஞ்சி வேணும்ப்பா. அந்த மூஞ்சி எந்த கிடையாது சரியா. என்னோட வந்து குடும்ப பாங்கான மூஞ்சி சரியா, அவளுக்கு வந்து குடும்ப பாங்கான மூஞ்சி கிடையாது. அது மாடர்ன் ட்ரெஸ்க்குனே செஞ்ச மூஞ்சி அது. அதனால அதுக்கு இதெல்லாம் போட்டா நல்லா இருக்கும். அதுக்கு சுடிதார்லாம் போட்டு நிறுத்தேன் கொஞ்சம் கொடூரமா தான் இருக்கும். இதெல்லாம் போட்டாதான் நான் அழகா தெரியும். ஓகேவா? இதுக்குதான் அந்த ஒயிட் செருப்பு. இந்த ப்ளூக்கு அந்த ஒயிட் ஒயிட் லெக்கின் இல்ல, லெக்கின் கூட கிடையாது, ஒயிட் 3/4 இருக்கு. இது வந்து ஃப்ராக் டைப் மாதிரி ஒரு மாதிரி. இது வந்து நம்ம காலர் நெக்கு, இதுக்கு 3/4 வந்து லெக்கின், அது செருப்பு. ஓகே. போகும்போது மேட்சிங் மேட்ச் போகும்போது. அப்புறம் அடுத்தது இது சுமார் மூஞ்சி குமார் தான், பட் இருந்தாலும் என்கிட்ட இந்த கலர் இல்ல. அப்புறம் இது சுமார் மூஞ்சி குமார், அது சூப்பர் மூஞ்சி குமாரா? ஆமா, என்ன பொறுத்த வரைக்கும் எனக்கு கடையில கிடைச்சது இதுதான். இது சரியா. இது வந்து இந்த டிசைன் வந்து நல்லா இருந்தது எனக்கு போட்டப்ப. சரி ஓகே, இப்படி ஒன்று பிளைனாவே இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு இது எடுத்துக்கிட்டேன். இது கோல்டன் கலர் லெக்கின் போட்டு இதை போட்டுட்டேன். ஓகே, இதுக்கு ஆஃப் ஒயிட்டும் போடலாம், ஒயிட்டும் போடலாம், எது வேணாலும் போட்டுக்கலாம் இதுக்கு. ஓகே, லெக்கின். இதுக்கு தான் வந்து என்ன கலர் சூஸ் பண்ணணும்னு தெரியல. இதுக்கு இந்த கலர் போட முடியாது, கன்றாவே கொடூரமா இருக்கும். கரெக்ட். இந்த கலர்லயே ஒரு செருப்பு இருந்தது, எடுத்துதான் சரி மிஸ் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட் டைம் நம்ம வாங்கிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேவா? இதெல்லாம் எடுத்து வச்சிட்டேன். இதுதான் நம்ம கடத்தருக்கு போய் கடையில போய் வாங்கிட்டு வந்தது. டூருக்கு இப்பதான் ஸ்டார்ட் பண்ணிருக்கோம். இன்னும் டூரோட 2 வாரம் 3 வாரம் டைம் இருக்கு. 2 வாரம் டைம் இருக்கு, 3 வாரம் இல்ல. இந்த வாரம், அடுத்த வாரம், அதுக்கு அடுத்த வாரம் டூர்ல இருக்கும். அதான் பாரு, ஆள பாரு, மண்டைய பாரு. எங்க டூர் போற? எங்க டூர் போற? அதெல்லாம் சொல்ல மாட்டேன். அதெல்லாம் அவங்களே கண்டுபிடிச்சுப்பாங்க சரியா. டூர் போறதுக்கான ஒரே வாரம் தான் கேப் இடையில, சாட்டர்டே சண்டே. அந்த ஒரு வாரத்துல எல்லாத்தையும் பேக் பண்ணணும், எல்லாத்தையும் வாங்கி எடுத்து வச்சிடும். ஓகேவா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்துட்டு இதெல்லாம் முடிச்சுட்டு இப்ப நைட் ரொட்டீன் மாதிரி ஆயிடுச்சு. இல்லப்பா, எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு குற்றம் நடந்தது என்ன அப்படின்ற மாதிரி வந்து உட்காந்துக்கினேன். அப்புறம் வந்துட்டு என்னன்னா, நிறைய பேர் நான் ஆல்ரெடி ஒரு வீடியோல சொல்லிட்டேன்ப்பா. என்ன அப்படின்னா, எங்க அம்மாவும் என் தங்கச்சி ஏன் வரலன்னு ஒரு கமெண்ட். இதுக்கு ஒரு வீடியோவே போட்டுட்டேன். இருந்தாலும் தெரியாம கேட்டுட்டே இருக்காங்க. திருப்பி ஒரு தடவை நான் சொல்றேன். ஏன் அப்படின்னா, ஆல்ரெடி என்கேஜ்மெண்ட்டுக்கு இப்பதான் அவங்க வந்துட்டு போனாங்க சரியா. அவங்க வந்துட்டு போனதுக்கு அப்புறம் அவங்க ஹஸ்பண்ட் வேலைக்கு போறாரு, லீவ் கிடைக்காது இல்ல. ஆல்ரெடி இங்க வந்துட்டு போனது, அவர் வரல. தங்கச்சியும் பையனை மட்டும்தான் வந்தாங்க, அம்மா இங்க இருந்தாங்க. ஓகேவா? எங்க தங்கச்சி வீட்டுக்காரரு நம்ம கிரௌ பிரேஸ வைக்கிறதுக்கு 10 நாளைக்கு முன்னாடி கோவா டூர் போனாங்க. அதாவது 7 to 8 days லீவ் போட்டாரு. தங்கச்சி வீட்டுக்காரோட தம்பி அவர் கனடால இருக்காருன்னு சொல்லிட்டு அவர் வந்தப்ப கொஞ்சம் லீவ் போட்டாரு. அதனால ஒர்க் பண்ற இடத்துல ஒரு அளவுக்கு தான் லிமிட் கொடுப்பாங்க, லீவ் எல்லாம் லிமிட்டா கொடுப்பாங்க. அதனால என்ன பண்ணிட்டாரு அப்படின்னா, அவர் என்னட்டாரு, எனக்கு லீவ் கிடைக்காது, நீங்க போயிட்டு வாங்கன்னு அனுப்பிச்சுட்டாரு. அதுக்கப்புறம் நம்ம உடனே வந்து இது அவசர தடார் புடார்னு பிக்ஸ் பண்ண கிரௌ பிரஸ் டேட் இல்ல. அதனால அதுவுமே நம்ம சொன்னப்ப, நான் நேர்ல வீட்டுல போய் சொன்னப்ப அவங்க என்னன்னாங்க, எனக்கு லீவ் கிடைக்காதுங்க, நாங்க ஆல்ரெடி வந்து நாங்க கோவா டூர் போறோம், அதுக்கு அடுத்த வாரமே நீங்க வைக்கிறீங்க, அதனால என்னால வர முடியாது, நாங்க யாருமே வரல, நான் ஸ்கூலும் ரீஓபன் பண்ண போறாங்க, அதனால போய் ஒரே நாள் 2 நாள்ல லீவ் போட முடியாது, அதனால நீங்க பண்ணுங்க, அதனால நம்ம மெதுவா இன்னொரு நாள் சாவகாசமா ஃபேமிலியோட நம்ம வந்து பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி அவங்க முடிச்சிட்டாங்க. அம்மாவும் அதேதான், ஆல்ரெடி வந்து அம்மாவும் இப்ப வந்துட்டு தான் போனாங்க. வேற ஒரு பிளான் அம்மாக்கு இருக்கிறதுனால அம்மா இந்த தடவை வரல. ஆனா அவங்க கேஷ் கொடுத்துட்டாங்க. அவங்க கொடுத்த கேஷ்ல தான் அங்க வந்துட்டு பால் பாத்திரம், பொங்க பானை அதெல்லாம் வாங்கணும். ஆல்ரெடி நம்ம குத்துவிளக்கு நம்ம வீட்டுல இருந்ததுனால நான் வாங்கல. அதனால அவங்களுக்கு என்ன முறையோ அந்த முறைக்கு அவங்க செய்யணும் அப்படிங்கறத வந்து அவங்க கேஷா அனுப்பிச்சிட்டாங்க. அதனால நம்ம செஞ்சோம். அது அந்த என்ன பிளானுங்கிறத வந்து ஒரு சர்ப்ரைஸ், எல்லாருக்குமே சர்ப்ரைஸ் அது.
அது இப்ப ரிவீல் பண்ண போறது இல்ல. இப்ப பாத்தீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் வந்து மோனாவோட கல்யாண டேட் பிக்ஸ் பண்ணிட்டோம். இன்னைக்குதான் அது உறுதியாச்சு. அந்த டேட் வந்து நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா ஒரு 10 டேஸா மாப்பிள்ளை வீட்டுக்கு நம்ம போனோம் பாத்தீங்களா இன்விடேஷன் வைக்கிறதுக்கு. அப்பவே வந்து முந்தினதுக்கு 2 நாளைக்கு முன்னாடியே டேட் ஃபிக்ஸ் பண்ணிட்டோம். ஆனா ஹால்லாம் யாரும் ஃபிக்ஸ் பண்ணாதனால நம்ம வந்து அது கன்ஃபார்மா நம்ம வந்து சொல்ல முடியல நம்மனால. அவங்களும் வந்து மேரேஜ் ஹால் புக் பண்ணிட்டாங்க, நம்மளும் வந்து ரிசப்ஷனுக்கு வந்து ஹால் புக் பண்ணிட்டோம்னு வைங்களேன். நம்மளும் வந்து ரிசப்ஷனுக்கு இடம் புக் பண்ணிட்டோம், ஹால்னு சொல்ல இடம் புக் பண்ணிட்டோம். ஓகேவா? ஏன்னா அது ஹால் கிடையாது, தட் இஸ் ஓபன் ஏரியா லான். அதனால அது வந்து நம்ம புக் பண்ணிட்டதுனால இன்னைக்கு அது கன்ஃபார்ம் ஆச்சு. கன்ஃபார்ம் ஆனதுக்கு அப்புறம் இதுக்கப்புறம் ரிவீல் பண்ணிடுவோம். இதுக்கப்புறம் இந்த மாசம் ரிவீல் பண்ண மாட்டோம், நெக்ஸ்ட் மந்த் ஜூலைல தான் ரிவீல் பண்ணுவோம். கல்யாண டேட் ஒன்ஸ் நம்ம அனௌன்ஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா பாத்தீங்க அப்படின்னா அதுக்கப்புறம் வந்து நம்ம எல்லாருமே பிஸி ஆயிடுவோம் நாங்க. சரிங்களா? அதுக்கப்புறம் அடிக்கடி எல்லாருமே வர மாதிரி இருக்கும், அடிக்கடி போற மாதிரி இருக்கும், நம்மளும் மீட் பண்ற மாதிரி இருக்கும், நமக்கு இங்க வந்து கொஞ்சம் ஒத்தாசைக்கு இருக்கிற மாதிரி இருக்கும். அது மாதிரி நிறைய விஷயங்கள் நடந்துகிட்டே இருக்கிற மாதிரி இருக்கும். அதனால சரி ஓகே. இப்ப வந்து நீங்க பாத்தீங்கன்னா அந்த வீடு வந்து பத்தாது, உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும். இந்த வீட்டுல வந்து அம்மானால இருக்க முடியாது, இங்க வந்து அவங்களுக்கு பெட் இல்ல அதெல்லாம் இருக்க முடியாது. அதனால வந்து இதுக்கும் அதுக்கும் நமக்கு பாத்தீங்கன்னா ஒரு 25 கிலோமீட்டர் டிஃபரன்ஸ் நம்ம தாம்பரம் வீட்டுக்கும் இந்த வீட்டுக்குமே. அதனால எல்லாமே வந்து டிராவல் வந்து ரொம்ப அவங்க கஷ்டப்படுவாங்க அப்படிங்கறதுனாலதான் வேணாம் அப்படின்னு அவரும் எனக்கு சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா இந்த வீடு தான் சொந்த வீடா, அந்த வீடு சொந்த வீடு இல்லையான்னு நீங்க கேக்குறீங்க. பட் ரெண்டுமே சொந்த வீடு தாங்க, ஆல் சொந்த வீடு தான் எங்களுக்கு. இதுவும் சொந்த வீடு தான், அதுவும் சொந்த வீடு தான். அதனால வந்துட்டு சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு இங்க வந்து நம்ம இப்போதைக்கு அப்பப்ப இருக்கிறதுனால மெயின் நம்ம அங்கதான் இருக்கிறோம். ஏன் அப்படின்னா அவங்களோட காலேஜ் எல்லாமே வந்து நியர்பை எங்கன்னு பாத்தீங்கன்னா நமக்கு குரோம்பேட்ல இருக்கிறதுனால தாம்பரம்ல தான் இருக்கிறதுனால நம்ம மெயின் தாம்பரம்ல தான் இருப்போம் இப்போதைக்கு. இங்க வந்து அப்பப்பதான் வந்து நம்ம போயின்னு இருப்போம். மோனா மேரேஜ் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் நம்ம இதை ரெண்ட் போவோம். அது வரைக்கும் இது எங்ககிட்ட தான் இருக்கும், நாங்க தான் யூஸ் பண்ணிட்டு இருப்போம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வேற எதுவும் சொல்றதுக்கு இல்லைன்னு நினைக்கிறேன். அவ்வளவுதான். இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காதீங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்துல இருக்க பெல் ஐகானை டைம் பிரஸ் பண்ணுங்க. ஓகே, பாய்.